தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோல மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், நட்சத்திர ரீதியான பலன்கள், நாளின் சிறப்புகள், மேலும் காதல் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, அலுவலக பணிகள் வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமைன்ற பொதுவான ராசி பலன்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோல நாம கோச்சார அடிப்படையில ராசி பலன்களை நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 2026 வருடங்க வியாழக்கிழமை, தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் எந்த கிரக மாற்றமும் இல்லாமல் நேற்றைய ராசி கிரக அமைப்புகள் அப்படியே தொடருதுங்க. மிதுனத்தில் குரு பகவானும், மேசத்தில் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் சந்திரன் மற்றும் கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய் என 3 கிரக சேர்க்கை ஆகிய கிரக நிலைகள் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான 12 ராசிகளுக்கும் என்னென்ன ராசி பலன்கள் அமைய போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. வாங்க இன்றைய தின ராசி பலன் பகுதிக்கு போகலாம். இன்றைய தினம் உங்கள் மனதில் உள்ள எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இன்றைய தினம். பயணங்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எங்கேயாவது சுற்றுலா போறது உங்களுக்கு நல்லது. அதில் நீங்க அதிகமான ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொள்ள முடியும். எதிர்பாராத லாபங்கள் கிடைத்து நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. சொந்த பந்தங்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும். கால்நடை வியாபாரத்துல இன்றைய தினம் அதிகமான மேன்மை ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே. உங்களது வளர்ச்சிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். நண்பர்களிடம் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். போட்டிகளில் அதிகமான ஆர்வத்தை நீங்கள் செலுத்துவீங்க. எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதில் நீங்க இன்ட்ரெஸ்டடாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். மேலும் நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னு உணரும்போது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மன அழுத்தத்திலிருந்து அது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுங்க. நியாயமான முடிவுகள் எடுக்கிறதற்கு அந்த ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு உதவும், குடும்ப சூழல். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்க பார்ட்னர் மீது சரியான கவனம் செலுத்தணுங்க. இல்லைன்னா அவர் அப்செட் ஆகிடுவாரு. அதனால உங்க பார்ட்னர்கிட்டையும் நீங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அவர்கிட்ட பேசுறது நல்லது. அலுவலக பணிகள்ல நீங்க இதுவரைக்கும் எதிரியா நினைத்த சில நபர்கள் இப்பொழுது உண்மையிலேயே உங்க நலம் விரும்பி உங்க வெல்விஷர் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. தேவையற்ற வேலையெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாது. அதனால உங்களுடைய ஓய்வு நேரம் கெட்டு போகும். திருமணமானவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி உங்க வாழ்க்கை துணை இன்றைய தினம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு அந்யுன்யமான வாழ்க்கையாக மாறும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் சவாலான பணிகள் கூட எடுத்து சாதாரணமாக செய்து முடித்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்கள் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலருக்கும் தேவையான நேரத்தை நீங்க ஒதுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா காதல் வாழ்க்கையில சில பிரிவுகள் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க இன்றைய தினம். நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் டிராவல் பண்ணலாம். பயணங்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் உண்டுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் சில நுட்பமான விஷயங்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக 1ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாளாக அமைது. கல்யாண வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக உங்களால் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். சுய மேம்பாடு திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கான சுய மேம்பாடு திட்டங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளை உங்களுக்கு பலனை கொடுப்பதாக அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறுதொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. பழுதாகி கிடந்த உங்களது வண்டி வாகனங்களை புதுப்பிக்கும் எண்ணம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க பூர்வீக சொத்துக்களை சில மாற்றங்கள் செய்து அதை நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிற சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம். பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். புதிய அறிமுகங்களும் நிறைய கிடைக்குங்க. இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகள், புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே உங்கள் தொடர்புகள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த தினத்துல வியாபாரிகள் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தாக போகாமல் போகலாம். இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையும் சண்டை போடாம, சண்டை சச்சரவுகள் இல்லாத, வாக்குவாதங்கள் இல்லாத ஒரு
சூழலை ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்று தினம் உங்களது மனக்குறைந்த காதலர் கண்டிப்பாக நீங்க சொல்றத கேட்கறத விட அவர் சொல்றதை நீங்க கேட்கணும்னு விரும்புவாருங்க. அப்படி நீங்க கேட்கல அப்படின்னா அதனால கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் வாழ்க்கையில உங்க காதலர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் காது கொடுத்து செவி சாய்த்து கேட்கறது ரொம்ப முக்கியம். நீங்கள் தைரியமாக பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு நீங்கள் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு நீங்க செயல்படும் போது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். எல்லா நாட்களையும் விட இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பானதாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. அற்புதமான ஒரு நாள், நண்பர்கள் வட்டம் விரியக்கூடிய ஒரு நாள். இன்று தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம். கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தி ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத விஷயங்களை இன்று தினம் நீங்கள் செய்யக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இலக்கியம் எழுத்து சார்ந்த பணிகள்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சிறப்பு நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தினம் அற்புதமான கல்வி வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. கல்வி பணிகள்ல சிறப்பான மேன்மை ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். மாணவர்கள் கல்விக்காக எடுத்த புதிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவங்க நலன்ல அதிகமாக நீங்க இன்று தினம் இயல்பாகவே அக்கறை காட்டுவீங்க. உங்க வீட்டு குடும்ப பெரியோர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தன்னம்பிக்கை உங்களை ஒரு சிறந்த ஒரு வாசனை மிக்க மலர் போல மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். உங்க நிதி நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு உயரும். இன்றைய தினம் அதே நேரம் நீங்கள் செலவுகளும் அதிகரிக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாலை நேரத்துல திடீர்னு சில கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வருகை தரலாம் அல்லது ஏதாவது கூட்டத்திற்கு நீங்கள் போயிட்டு உங்க கெஸ்ட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்களது அன்புக்குரியவர் செய்வார். விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்று தினம் நல்ல லாபங்கள் உண்டு. வியாபாரத்தை குறிப்பாக கால்நடை வியாபாரத்துல லாபங்கள் மேம்படக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. புதிதாக உங்களது வாகனத்தை நீங்க மாத்தணும், பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கணும் அல்லது உங்க வீட்டை இடம் மாத்தணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உங்களுக்கு மனதில் அதிகமாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் உங்க திறமைகள் கண்டிப்பாக அலுவலகத்துல கண்காணிக்கப்படும். உங்க திறமைகளுடைய உறுதிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பாக ஸ்டேபிளா வச்சுக்கணுங்க. உங்க திறமைகளை எந்த காரணம் கொண்டு கவனச்சிதறல் காரணமாக வெளிப்படுத்த விடாமல் போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய கண்காணிப்பு ஜோன்ல நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க வீட்டுக்கு நீங்க சீக்கிரமா இன்னைக்கு வர முடியும். உங்க வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியும். பிடித்தமான உங்களது வீட்டு வேலைகளை கூட உங்களால் இன்றைய தினம் செய்ய முடியும். அதனால மனதிற்கு அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையுடன் ரொம்ப அன்பா ரொமான்டிக்கா பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய வாய்ப்புகள் உண்டுங்க. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ குடும்பத்துல நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. குறிப்பாக பெரியவர்கள் ஆதரவு தருவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்குங்க. கால்நடை சம்பந்தமான ஆடு மாடு சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் அல்லது வேறு எந்த கால்நடை வியாபாரமாக இருந்தாலும் அதுல நல்ல தனலாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு மேன்மையான நல்ல சூழல் உங்களுக்கு அலுவலக பணியில் உங்க குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலயுமே இருக்குங்க. உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை உருவாகலாம், வீடை மாத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மேன்மையான நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலரை நீங்க பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்து நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகமான ஒரு நாள்ங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடி வெற்றிகரமாக இன்றைய தினம் உங்களால் முடிக்க முடியும். நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு காத்திருக்குங்க. அதனால நீங்க தாராளமாக உற்சாகமாக இன்றைய நாள் முழுக்க இருக்கலாம். இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு நல்ல உயர்ந்த நிலை அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியான நல்ல சூழலில் இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். எழுத்து சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்குங்க. நீங்கள் சரியான ஒரு சேமிப்பை இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்றதுனால நீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர்கள் அல்லது உங்கள் மீது அக்கறை காட்டுபவர்கள் மீது நீங்கள் தெய்வீகமான நல்ல ஒரு உணர்வை பெற முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பக்தியை போன்ற தூய்மையானது காதல் அப்படின்றத நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அவசரப்பட்டு உங்க திருமண வாழ்க்கையில எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது. திருமணமானவர்கள் வாழ்வில இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு காரணமாக பிற்காலத்துல வருத்தப்பட நேரிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க இன்றைய தினம்
உங்களது குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான தவறான முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. அப்படி எடுத்துட்டீங்க அதனால தொடர்ச்சியான நிறைய சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மத்தபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். யாரெல்லாம் உங்க அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிட்டாங்களோ, அவங்க எல்லாமே உங்கள வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய அட்வைஸ கேட்டவங்க சூப்பராக அத பெனிஃபிட்ட பெறுவாங்க உங்க அட்வைஸ் மூலமாக. இன்றைய தினம் இசை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் கூடும். வியாபாரத்துல தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்க இந்த யார்கிட்டயும் போயிட்டு நீங்களா வம்பு பண்ணி தகராறு பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. அற்புதமான ஒரு நாள். உங்க வாழ்க்கை துணையோட பேசும்போது நீங்க கருத்து வேறுபாடுகளை களைய முடியும். இருந்தாலும் சண்டை வராத அளவுக்கு நீங்க பக்குவமாக பேசுறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமையும். பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்க துறையில புதிய அனுபவங்கள் கிடைக்குங்க. எந்த ஒரு வியாபாரம் அல்லது உங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் உங்க துறையில புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அனுபவங்கள் கூடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாத்துறதுக்கு நீங்க பச்சை நிறத்தை யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்துக்கு உங்களது அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 1 நீங்க பயன்படுத்தலாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிக சுபமான ஒரு நாளாக அமையுதுங்க. பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு அருமையான ஒரு நாள். அலுவலக பணிகள் ரொம்ப சீக்கிரமாக துரிதமாக வேகமாக நீங்கள் முடிக்க முடியும். உங்களுக்கு உத்தியோக சம்பந்தமான குறுக்கீடுகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கூடும். உங்க குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்ற தினம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நெருங்கிய நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். இந்த தினம் பொருளாதார பினான்ஸ் ரீதியாக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. உங்க நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் பெரும்பாலான உங்களது நேரத்தை எடுத்துக்கொள்வாங்க. உங்க நண்பர்கள் கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு எல்லையே கிடையாது, தடைகளே கிடையாது அப்படின்றத நீங்க உணரக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும். அற்புதமான ஒரு நாள். உங்களை மாதிரி நல்ல ஐடியாக்கள் கிரியேட்டிவான மைண்டை கொண்ட நண்பர்களுடன் நீங்கள் கைகோர்த்து நல்ல ஒரு புதிய வேலைகளை நீங்கள் செய்யலாம். அதற்கு உகந்த நேரமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. உங்களுடன் உங்களது வாழ்க்கை துணை அதிகமான நேரத்தை செலவிட ஆசைப்படுவார். அவர் நீங்க ஏதாவது சுற்றுப்பயணத்துக்கு அழைத்து செல்ல திட்டமிடலாம். ஆனா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் காரணமாக அதுல சின்ன பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்புகளாக அது இருக்காது. கணவன் மனைவியுடைய நெருக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய முதலீடுகள் நீங்கள் தொழிலில் செய்ய முடியும். அற்புதமான ஒரு நாள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு குறையக்கூடிய மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக அமையுதுங்க. தொழில்ல வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் உங்க குழந்தைகள் மூலமாக அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். பூரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சார்ந்த புதிய முதலீடுகள் நீங்கள் நிறைய செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து தர வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கான பினான்சியலான ப்ராப்ளம் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறமாக நீங்க சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். உங்களது அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் நம்பர் 9 இன்னைக்கு பயன்படுத்தலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் யோகா அல்லது தியானத்துடன் உங்களது நாளை தொடங்குவது உங்களுக்கு சிறப்பாக அமையும். மனதில் தெய்வீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களது எதிர்காலம் குறித்த ஐடியாக்களும் மனதில் இன்றைய தினம் நிறைய அதிகரிக்கும். உங்க குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வாங்க. அதனால உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்க குழந்தைகள் மீது அதிகமான ஆசை ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் கடின முயற்சிக்கு பின்னால நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதனால முயற்சிகளை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிட வேண்டாம். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. வியாபாரத்தை மேம்படுத்த அல்லது வலுப்படுத்த சில முக்கியமான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு பினான்சியல் ரீதியாக மற்றவங்களுக்கான உங்களுக்கு நெருக்கமான சில நபர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். உங்க பேர குழந்தைகள் இன்றைய தினம் உங்களது அதிகமான ஆனந்தத்திற்கு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட இரவுல பழையதை பற்றி பேசி சண்டையிடக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்க தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதுங்க. எந்த உறவை நீங்க முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த உறவுகளுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பயணங்கள் மூலமாக கொஞ்சம் இன்றைக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். உங்களது பழைய நினைவுகள் காரணமாக ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டாலும் அது எல்லாமே நீங்கிவிடும். அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. காதல் வாழ்க்கையில இந்த தினம் ரொம்ப சுவையான ரொமான்டிக்கான ஒரு நாளுங்க. உங்க காதலர் கூட நீங்க சுவையான உணவை
பரிமாறிக்கொண்டு குதூகலமாக இந்த தினத்தை நீங்க மாலை பொழுதை பொழுதுக்கிக் கொள்ள முடியும். நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் கவர்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமைய மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் கொஞ்சம் நீங்க முயற்சி செய்யணும். முயற்சிகளை கைவிடாமல் உங்க பணிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு தாராளமாக நல்ல வெற்றிகளும் உங்க உழைப்புக்கு உண்டான பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இயல்பாகவே இந்த தினம் தாமதங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தாமதமானாலும் மனம் தளராமல் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். வெற்றிகள் கண்டிப்பாக உருவாகும். கடின முயற்சி கண்டிப்பாக தேவை. இன்றைய தினம் வரவு செலவுகள் எல்லாமே ஒழுங்காகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க ஃபியூச்சருக்காக நிறைய ஐடியாக்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் பழைய நினைவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அதன் மூலமாக ஒரு டயர்ட்னஸ் ஏற்பட்டு நீங்கிவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோடு உங்க பணிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உத்தியோக பணிகள் உங்க வியாபாரம் எல்லாத்திலுமே நீங்க சிறப்போட மேம்பட முடியுங்க. இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்றைய தினம் வியாழக்கிழமை துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால உங்க காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். சில முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழல் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும் போது கொஞ்சம் உங்களுக்கு பதற்றம் ஏற்படலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய யோசனைகள் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய இளைய சகோதரர் அல்லது சகோதரி உங்ககிட்ட சில அட்வைஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியவரிடமிருந்து பரிசு அல்லது அன்பளிப்பு ஆகியவற்றை நீங்கள் பெற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமையும். காலம் பொன் போன்றதுங்க. அதை நீங்க நம்பினீங்க அப்படின்னா நீங்க உங்களை உயரமான இலக்கை எட்டுவதற்கு நீங்க இந்த தினம் தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உத்தியோகத்துல உங்களது உயர் அதிகாரிகளுடைய உங்களுடைய திறமையை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நல்ல கெத்து கூடும். இன்றைய தினம் வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும். உடல்ல பார்வை தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால கொஞ்சம் செலவாகலாம். மற்றபடி இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இணையம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்கன்னா நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். திருமணமானவர்கள் இன்றைய தினம் சிறப்பான மாலை பொழுதை நீங்கள் பெறுவதற்கு உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக நிறைய முயற்சிகள் எடுக்கப்படுவீங்க. உங்க வாழ்க்கை துணையை உங்களுக்காக நிறைய யோசித்து செய்யக்கூடிய யோகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள். விடாமுயற்சி கண்டிப்பாக இன்னைக்கு தேவை. அதன் மூலமாக உங்க பணிகளை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். திருப்திகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அமையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு மேம்படுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகலாம். ஆனா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம் நிறையவே இருக்கிறது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சாண்டல் கலர் சந்தன கலரை நீங்க யூஸ் பண்ணா அது அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் 1 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்னைக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க. குறிப்பா கவர்மெண்ட் வழியில நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் பிள்ளைகள் வழியில இருக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள்ல இன்னைக்கு சூப்பராக நல்ல ரிசல்ட்டை கொண்டு தரலாங்க. சுபகாரியங்கள் முடிவாகக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளுக்காக நீங்க கிரியேட்டிவிட்டிவான வேலைகளை ஈடுபாடு காட்டுங்கள். சும்மா அமர்ந்திருக்காம நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய முதலீடு லாபகரமாக அமையும். வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. நாளின் பிற்பகுதியில் சில பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு இன்னும் இனிமையாக மாறுங்க. காதல் வாழ்க்கையில சில ரொமான்டிக்கான குழப்பங்கான அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது உங்களை குழப்பமடைய செய்யும். அதற்கு நீங்க உங்க மனக்குறந்த காதலுடன் உட்கார்ந்து பேசி குழப்பங்களை தீர்த்துக்கொள்ள முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில காதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இனிமையான பொழுதுகள் கூட அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டா கேட்ச் பண்ணி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலை கண்டிப்பா உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. கல்வியில முன்னேற்றங்கள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குங்க.
எனவே மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் இன்னைக்கு நிறைய செய்யலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டான நல்ல பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தரும். இன்றைய தினம் தொழில் வளர்ச்சிக்கு சில முக்கியமான விஐபிகளை சந்தித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக தொழில் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். நட்சத்திர அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்க கவர்மெண்ட் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க வியாபாரத்தை பெருசா மாற்றுறதுக்கான முயற்சிகள்லாம் இன்னைக்கு செய்யலாம். அதுல எதிர்பார்த்தபடி நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். லக்கிலியா நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல சாதகமான ஒரு நாளுங்க. சுபகாரியங்களுக்கு நீங்க தாராளமாக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். நல்ல ரிசல்ட் அது கொண்டு வந்து தரும். இன்றைய தினத்தை நம்ம சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள அதிர்ஷ்ட நிறமாக சிகப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 2 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவும் உங்க சந்தோஷத்தை வந்து மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக இன்னும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய ஆர்வம் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்குங்க. ஆர்வம் இல்லாத சூழல் எல்லாமே இப்பொழுது மாறக்கூடிய அதிர்ஷ்டம் கல்வி வாழ்க்கையில மாணவர்களுக்கு இருக்கிறது. உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எப்படி சேவிங் செய்யறது அப்படின்றத இந்த தினம் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக நிறைய பணத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியும். இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்க உங்களை மேம்படுத்திக் கொள்ள கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அற்புதமான ஒரு நாள். புதிய வீடு மற்றும் கால்நடைகள் சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். ஸோ அது மாதிரி முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் எல்லாமே அந்த இன்னல்கள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் தொந்தரவுகள் நீங்கி மன மகிழ்ச்சி ஏற்படும். மருத்துவ சிகிச்சைகள் இருந்து எதிர்பாராத நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க தாய் வழி சொந்தக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு காரியங்களை நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். இதுவரைக்கும் உங்களை உதாசீனம் செய்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை தேடி வந்து உங்களுடன் உறவிட விரும்புவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல உங்க கைதான் ஓங்கி காணப்படும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில கொடுத்த வாக்குறுதிகளை உங்க காதலர்கிட்ட நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். அதனால காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில்ல நீங்க பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணும்போது புதிய முயற்சிகளை நிறைய தொடங்கலாங்க. புதிய பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கு கூட நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனா எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து உடனடியாக தந்து விடாது. பார்ட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கான பார்ட்னர் யாருங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் அதுக்கான நேரத்தை நீங்க எடுத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது. இந்த தினம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைகளை உட்காந்து பேசுறது, இனிமையாக பேசி நிறைய பிளான்களை உருவாக்கி உங்க வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இருக்க முயற்சிகள் மேற்கொண்டால் இந்த தினம் இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. அவருக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சேவிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு அதிகமாகும். அதுக்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். யோகமான ஒரு நாள்ங்க. உங்களுக்கு பண பற்றாக்குறை எல்லாமே அகலக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. இன்றைய தின நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடக்கூடிய யோகம் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க ஏதாவது கால்நடைகள் வச்சிருக்கீங்கன்னா அதன் மூலமாக நிறைய ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது வீடு சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க தாய் வழி சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறணும் அப்படின்னா நீங்க சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைய தினம் நீங்கள் 8ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. எதிர்பார்த்தபடி பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. உங்க தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே இன்னைக்கு மேக்ஸிமம் சீக்கிரமாக பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் நீங்க சேவிங்ஸை எப்படி வந்து அதிகப்படுத்துறது அப்படின்ற ஒரு டேலண்ட்டை நீங்க வளர்த்துக்கொள்ள முடியும். அதனால நிறைய பணம் மிச்சமாகுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் தன்னம்பிக்கை மற்றும் மனசக்தி இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அதனால வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் புதிதாக சில சூட்சமங்களை டெக்னிக்கை நீங்க உங்க வியாபாரம் ரீதியாக கற்றுக்கொள்ள முடியும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலைகளில் நீங்கள் சீக்கிரமாக முடித்து துரிதமாக வேலையை முடிச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. மனதளவில் நல்ல மாற்றங்கள் இன்று தினம் ஏற்படும்.
புதியவர்கள் நட்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல உற்சாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் உங்க வணிகம் தொடர்பான விஷயங்களை யார் கூட நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. அப்படி உங்க வியாபார சீக்ரெட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரலாம். இந்த தினம் மாணவர்கள் விலைமதிப்பற்ற உங்களது நேரத்தை நீங்க தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, அளவுக்கு மீறி அதை பயன்படுத்துறது கண்டிப்பாக கூடாதுங்க. ஒரு அளவோட வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு பூமியிலேயே ஒரு சொர்க்கம் இருக்கு அப்படின்றத உங்க வாழ்க்கை துணையை உணர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை மட்டும் கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு அவசியம். அந்த தன்னம்பிக்கை கொண்டு செயல்படும் போது சீக்கிரமான உங்க வேலைகளை முடிக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். உற்சாகமான ஒரு நாள். நண்பர்கள் உங்களுக்கு அதுக்காக உதவிகளை மேற்கொள்வாங்க. இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, நீங்க என்ன உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பண உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு காரியங்களில் நீங்க சீக்கிரமாக முடிக்கக்கூடிய, வேகமாக காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு திறனை பெற்றிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் வேகம், சிந்தனை திறன் சூப்பராக இருக்கும். இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒற்றுமையான சூழல் இன்றைய தினம் கணவன் மனைவிடையே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்க வாழ்க்கை துணையோட உட்கார்ந்து பேசி நல்ல ஒற்றுமையை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த தினத்தை சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாம். மேலும் அதிர்ஷ்ட எண்ணாக 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைய தினம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்றைய தினம் சிறப்பாக மாறுங்க. சில முக்கியமான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் கவனிச்சே ஆகணும். ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டமம் எப்போ முடியுதுங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். நீங்க வீடியோ முழுமையாக பாருங்க. நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்குமே தான் இருக்கும். உங்களுக்கு உங்க ஆசைகள் நிறைவேறணும், விருப்பங்கள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகுங்க. முன்னேற்றம் அதன் மூலமாக நிச்சயமாக மாறும். நிதி ரீதியாக இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இன்றைய தினம் பல வகையில நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க புதிய முயற்சிகள் எதுவுமே மேற்கொள்ள வேண்டாம். பணத்தை செலவிடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க செலவுகளை தள்ளி போடலாம். உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும்தான் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால முக்கியமான செலவுகள், ஏதாவது பெரிய செலவுகள் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க வெள்ளிக்கிழமை நாளைக்கு நீங்க பண்ணிக்கலாம் நண்பர்களே. தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தேவையான விஷயத்த மட்டும் சுருக்கமா பேசுறது நல்லதுங்க. ஏன்னா பேச்சின் மூலமாக பல சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோக பணிகளை உங்களுக்கான பொறுப்புகள், பணிகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. வியாபாரத்துல சில வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் செலவும் ஆகலாம். அதனால வியாபாரிகள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருந்தாகணும். நீங்கள் உங்களது வேலையாட்களின் மூலமாக சில புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க. எதா இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த முடிவும் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். பெரிய முடிவுகள் எடுக்கும்போது அதை நீங்க தள்ளி போடுறது நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்து கொள்ளலாம். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் இருக்கும்போது நிறைய புதிய முயற்சிகள் நீங்க மேற்கொள்ள வேண்டாம். இந்த தினம் உங்களில் சில பேர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலரோட எங்கேயா அவுட்டிங் போறீங்க அப்படின்னா தேவையில்லாம சர்ச்சையான பிரச்சனைகளை இழுக்கக்கூடிய இந்த பேச்சுகள்லாம் நீங்க தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அது மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளம் வராம நீங்க தவிர்க்க முடியும். ஸோ வார்த்தைகள்ல கவனம் வேண்டும் நண்பர்களே. தனிமையில தான் உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி கிடைப்பதாக அமையும். இன்றைய தினம் ஓய்வு நேரத்துல நீங்க தனிமையா இருக்கதான் விரும்புவீங்க. இன்றைய தினம் சில பேர் உங்களை பத்தி தவறான விஷயங்கள் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நீங்க கோபம் அடையலாம். கோபத்தை ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் அன்பு அரவணைப்பு மூலமாக உங்க கோபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியாக செயல்படுங்க. மற்றவங்க விஷயங்கள்ல எதுலையுமே நீங்க தலையிடுறதை குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே. வித்தியாசமான நிறைய கற்பனைகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்க வேலைகளில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும்தான் சந்திராஷ்டமம் இருக்கு. ஒரு நாள் மட்டும் பொறுங்க. அவசரம் வேண்டாம். நிதானமா செயல்படுங்க. அமைதியா இருங்க. இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க பேச்சை கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஏன்னா நீங்க நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்காங்க. குறிப்பாக வீண் செலவுகள் ஏற்படலாம், வீண் அலைச்சல் ஏற்படலாம். பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பயணங்களை நாளை வரைக்கும் தள்ளி போறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் வேகம் உங்களுக்கு தேவையே இல்லை. அமைதியா நடந்துக்காங்க. விவேகமா நடந்துக்கணும். குறிப்பாக வாகன பயணங்கள் செய்யும் போது ரொம்ப விவேகமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. இன்றைய தினத்தை சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் இன்றைய தினம் நம்பர் 6 பயன்படுத்தலாங்க. இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்க ஆரோக்கியத்துல நீங்க அலட்சியம் கட்டாம அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் நீங்க பணத்தை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாங்க. அதிகமா செலவு செய்யக்கூடிய
ஒரு யோசனைகள் உங்களுக்கு நிறைய வரலாம். அல்லது பர்ஸை வந்து தொலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பணத்தை ரொம்ப பாதுகாப்பா நீங்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மற்றபடி குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு இன்றைய தினம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர்கள் மூலமாக கூடுதலாக சில பொறுப்புகளும் உங்களுக்கு உருவாகலாங்க. குடும்பத்துல அல்லது நம்ம நண்பர்கள் மூலமாக சில பொறுப்புகள் இன்னைக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. கவனமின்மை இருக்கக்கூடாது. குழந்தைகளுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவழித்து சில உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக தவறு கிடையாது. குழந்தைகள் அவர்களுடைய பொறுப்புகள் என்னங்கிறத உணர்ற மாதிரி நீங்கள் நிறைய நடவடிக்கைகள் இன்று தினம் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலரானவர் நீங்கள் சில விஷயங்களை கடமையாக செய்யணும் அப்படின்ற கடமை உணர்வை எதிர்பார்ப்பாருங்க. நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதிகளை உங்க காதலர்கிட்ட நீங்க எப்பயுமே கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இந்த தினம் நீங்க சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தெளிவு இருக்கும். அதனால தெளிவான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அமையறதுனால உங்க சிந்தனைகள் காரணமாக நல்ல முடிவும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தற்பெருமையான பேச்சுக்கெல்லாம் நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க. உங்கள் மீது தேவையில்லாத சில விமர்சனங்களும் வரலாம். அது கண்டு நீங்க அஞ்ச வேண்டாம். இந்த தினம் அது தானாகவே நீங்க விடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். நீங்க யார்கிட்டயாவது கைமாதா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் நீங்கள் அளவாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க சொந்தக்காரங்க எல்லாருமே மதிக்கிற மாதிரி கெத்தா நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சிறந்த ஒரு நாள். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இன்றைய தினம் சில கூடுதலான பொறுப்புகள் வரலாம். அதை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்க வேலை நடுவில் அப்பப்போ ஓய்வெடுத்துக் கொண்டு வேலை பார்ப்பது அலுவலக பணிகளில் சிறப்பான நல்ல நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். இன்றைய தினம் நீங்கள் பழைய துன்ப நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்பமான நாட்களை மட்டும் எண்ணி உங்க வாழ்க்கை துணை கூட பேசி பழகிறது உங்களுக்கு இன்னும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை உருவாக்கி தர காத்திருக்க நண்பர்களே. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுங்க. வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு நீங்க மேற்கொள்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். குறிப்பா நீங்களே வந்து உங்களை பெருமையா பேசிக்கிற தற்பெருமை பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது. பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும் நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கும். அதை தட்டி கழிக்காம ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான குடும்ப உறுப்பினர் நண்பர்களுக்காக சில பொறுப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்க ஏற்றுக்கொண்டு அது வெற்றிகரமாக முடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த செலவாக இருந்தாலும் அது இன்றைய தினமே முடித்து விடுங்க. நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஸோ முக்கியமான முடிவு எடுக்கிறது, முக்கியமான செலவுகள் செய்யறதெல்லாம் நீங்க தள்ளி போடாம இன்னைக்கே செய்து பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு லைட் எல்லோ கலரை பயன்படுத்தினா அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் உங்களுக்கு நம்பர் 4 வந்து நீங்க அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களை நீங்க பாத்தீங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோல நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.